இல்ல எங்க பொறுக்கிட்டா இருக்கேன் ரோட்ல ஒண்ணு புடிச்சு பண்றதுக்கு என்ன ஏதுக்கு இதுன்னு பேசிட்டு இருக்கேன். எப்ப வரும்னு கேட்க வந்துருச்சான்னு கேட்கல. வரல வராது. சோடா அழகா இருக்கு ஓகே. அத என்ன பொண்டாட்டி உன் பொண்டாட்டியா வந்தா நீ தாங்குவியாப்பா? நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சனோட தான் நான் பண்ணுவேன். நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சனோட பண்ண மாட்டேன். இது வந்துட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹேவிங் a beautiful sex. பெட்ரூம்ல நான் மட்டும் தானே இருந்தேன். அப்புறம் யார் என்ன பண்ணுவா? கதவுலாம் லாக்ல தான் இருந்தது, ஜன்னல்லாம் மூடி தான் இருந்தது. மூட வேண்டியதை மூடலைங்கிறான். ஓ பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. கீர்த்தி அபிஷியல் இவளுக்கு என்ன உண்டை தெரியும்? எனக்கு ஒரு பூவும் தெரியாது. சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்களேன். ஒரு பூவும் தெரியாது. ஹாய் மக்களே வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண போகிறோம். பேட் கமெண்ட்ஸ் அவங்க பண்ணுறாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க திட்டுறாங்க, நான் திருப்பி திட்டுறேன், சரியா? மற்றபடி கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வல்கராலாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறவங்களை கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அவங்களோட ஐடியை நாங்கள் டேக் பண்ணிடுவோம். நான் அதை சொல்லலை, அவங்களுக்கு நான் பதிலடி தான் கொடுப்பேன். ஓகே போலாமா? சன் கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஐடியில உங்களை பார்த்தாலே படுக்க போட்டு குத்தணும் போல இருக்கு. எங்க கைய காலா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. ஐயோ தப்பா பேசுறீங்க இப்படிலாம். எனக்கு குத்துனா எலும்பு உங்களுக்கு உடஞ்சிரும், பரவாயில்லையா? வாட் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. அக்கா எப்படி கையடிக்காம இருக்கிறது? பசங்க தானே அதெல்லாம் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் பண்ணுவாங்களா? எனக்கு இது புதுசா இருக்கு. ஓ நான் ஆம்பளன்றாங்களா? இல்ல பையன் தான் மெசேஜ் பண்ணிருக்கான், எப்படிக்கா கையடிக்காம இருக்கிறதுன்னு கேக்குறான். எப்படி கைய அடிக்காம இருக்கணும்னா தம்பி, அது வந்துட்டு ஹியூமன் நேச்சர். பாய்ஸ் பண்றது தப்பு கிடையாது. அது ஏன் பண்ண வேணாம்னு நினைக்கிற? உனக்கு நல்லா தானே இருக்கு, பண்ணு. உங்க தொடை அழகா இருக்கு. என்ன சொல்றாங்க? தொடை அழகா இருக்கு. உங்க தொடை அழகா இருக்கு, உன்னை பார்த்தா அழகா இருக்கடி பொண்டாட்டி. பொண்டாட்டியா? தொடை அழகா இருக்கு ஓகே. அத என்ன பொண்டாட்டி? நான் உன் பொண்டாட்டியா வந்தா நீ தாங்குவியாப்பா? நீ இன்னொரு பொண்ணு கமெண்ட் பண்ணுவ, ஓ விரல் அழகா இருக்கு பொப்பாட்டி அப்படின்னு கமெண்ட் பண்ணுவேன். உன் பொண்டாட்டி ஆயிட்டனா கவிதை கை தட்டுங்க. தப்பு, பொண்டாட்டிலாம் சொல்லாதீங்க. கமாண்ட் பார்த்து சிரிப்பியோ தேவியா? ஆமா இப்பலாம் அதுக்கு சும்மா சிரிக்கிற எமோஜி போடுறேன். ஓ அடிக்கடி அந்த வேர்டு வந்து உங்க கமெண்ட்ல வருது, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்களேன். இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க எனக்கு தேன்னு சொன்னா எனக்கு ஏன் வலிக்கலன்னா நான் தே இல்ல ப்ரோ. நீ அப்படி நான் இருந்தாலும் நீ சொன்னாலும் வலிக்காது, ஏன்னா அது ஏன் இஷ்டம் இல்ல. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். நீ இப்படி சொன்னா நான் அப்படி சொல்லுவேன், நான் அப்படி சொன்னா நீ இப்படி சொல்லுவ. சோ நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். பட் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, அது நல்லதுக்கு இல்ல. நீ போயிட்டு இருக்க ரோட்ல டக்குன்னு லூசுன்னு சொன்னா உனக்கு வலிக்கும்ல. யாரா பைத்தியக்காரன்? நம்ம மாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் லூசுன்றான், அந்த மாதிரிதான். இது மொரட்டு கோல்டா அம்பி? எந்த கோல்? நீங்க. நானா? நான் மொரட்டு ஓலாமா? என்ன நான் கோல் விட்டு நீ பார்த்த? என் காதென்ன குட்டியா இப்படி ஓத்து விட்டு போகிறாயே. இப்போ அதுக்கு என்னடா சொல்றது? என்ன வார்த்தை வந்து வந்து போகுது. நான் ஓலே விடல, நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை மட்டும் தான் நான் பேசுவேன், சத்தியம். நான் ஓலாம் இல்லடா. கீர்த்தி அபிஷியல் இவளுக்கு என்ன உண்டை தெரியும்? அதாவது நீ அட்வைஸ் பண்றீங்கல்ல. எனக்கு ஒரு பூவும் தெரியாது. சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்களேன். ஒரு பூவும் தெரியாது, ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது தானே சொல்றேன். அது உங்களால ஏத்துக்க முடியலன்னா just scroll, don't share, don't save, don't comment, don't stress, be happy. ஓகே? நீங்க ஒரு பப்ளிக் பைட்ஸ் கொடுத்திருக்கீங்க, அதுக்கு சொல்லிருக்காங்க. ஐயோ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. அத தேவையா தானே உணர்ந்த தருணம். நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு பர்சனோட தான் நான் பண்ணுவேன். நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சனோட பண்ண மாட்டேன். இது வந்துட்டு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹேவிங் a beautiful sex. இதுல என்ன தப்பு? நீ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பர்சனோட பண்ணு, நல்லா அழகா ஃபீல் பண்ணு. இதுல ஏன் பார்த்தே தேக்கு மீனிங் கேளுங்க இவங்க கிட்டலாம். எனக்கே புரிய தெரியல, எனக்கு மீனிங்க மறந்து போச்சு இவங்களால. அவுத்து போட்டு ஊருக்கே காட்டுறது, அப்புறம் நல்லவ மாதிரி பேசுறது, இதுக்கு அம்மாக்காரி வேற சப்போர்ட் வேற. நம்பர் 1 ஃபேமிலிடா. நல்லவ மாதிரி பேசுறேன்னு சொன்னான்ல, உன்னை நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஏன்னா அதுதான் பண்றேன், என் வேலையே அதுதான், சரியா? அந்த நல்லவ மாதிரி பேசுறதுக்கு தான் எங்க அம்மா வந்துட்டு எனக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க. என்னை வந்துட்டு என்ன சொல்றது, வாழ்த்துறாங்க. அவுத்து போடுறதுன்றது அது நம்ம எப்பவுமே பண்றதுதான். என்ன வீரா டாக்ஸ் என்ன தேடுறாங்க? ஒன்ன நான் அவுத்து ஏதாவது காமிக்க சொன்னா இல்ல தானே? அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நம்பர் 1 ஃபேமிலின்னு சொல்லிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ், थैंक यू so much.
அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நாங்க தான் நம்பர் 1 ஃபேமிலி. நான் நம்பர் 1 அபின் கிரீன் அப்படின்னு ஒருத்தர். ஆ என்னதான் அஸ்திவாரம் வெள்ளையா இருந்தாலும் அடித்தட்டு கருப்பு தான். இதுக்கு அஃபெண்ட் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்காங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல நீ பழகுற பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, எல்லாருக்கும் உடம்புன்றது அப்படி அப்படி இருக்கப்பட்டது மட்டும்தான். அண்ட் ஆமா, கொஞ்சம் மூஞ்சி வேலையா தான் இருக்கும். அது தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இப்போ இது வந்துட்டு நீ சொல்ற விதம் தான் வல்கரா இருக்கே தவிர, இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதை யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுதான் உண்மை. உன் பாடி செக்ஸி செம. ஓபன் பண்ணு. ஓபனா? அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ. அதுவே செக்ஸி சமன் சொன்னா நான் ஓபன் பண்ணிருந்தேன். என்னங்க பேசுறாங்க இவங்கலாம்? ஓபன் 2ங்கறாப்ல. அதனால தான் நான் வந்துட்டு ஓபன் பண்ற வரைக்கும் தான் ஓபன் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஓபன் பண்ண முடியாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. உன்ன மாதிரி தேவையா பிள்ளையெல்லாம் பேசக்கூடாது. நீ உன் தேவையா தொழில போய் பாரு. நான் பேசக்கூடாதுன்னா நான் பேசுவேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். தொழில் பண்ணல, அவங்க வேலையை பாக்குறாங்கடா. உனக்கு வேணும்னா நீ போ. உனக்கு அவங்க என்ன தப்பு பண்றாங்க? நீ கேக்குறத அவங்க குடுக்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அவங்க சர்வீஸ் பண்றாங்க. இட்ஸ் லைக் கோயிங் டு பியூட்டி பார்லர், கோயிங் ஃபார் மசாஜ் சென்டர். எக்ஸாக்ட்லி ரைட். வீரா டாக்ஸ். என்ன தேடுறாங்க? சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்ன பேசிட்டு இருக்கானுங்க இவனுங்க? சும்மா அவனா பேட் வச்சு யூஸ் பண்ணி. நீங்க தானங்க பேட் கமெண்ட்ஸ் கேட்டீங்க. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பேட் கமெண்ட்ஸ், நாட் பேட் வேர்ட்ஸ். பிளாக் பப்ளூ. யாரடி பப்ளூ கிப்ளூன்னு கியூட்டா பேர் வச்சிட்டு என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பப்ளு தொப்புல பிடிச்சி கிள்ளி விட்டுருவேன். யாருடா அம்மா நீ? திருப்பூர் வந்தா செஞ்சிருக்கானாமா? சில்லி பவுடர் பனிஷ்மெண்ட் தான் வத்தா. அடுத்து கருமாதி போட்டோ தான். என்னங்க பண்ண இந்த பையனை? திருப்பூர் வந்தா உங்களுக்கு வந்து சில்லி பவுடர் பனிஷ்மெண்ட். நான் திருப்பூர் வர மாட்டேங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? சென்னை வரீங்களா? அப்பனா இவங்க எல்லாம் வந்துட்டு மென்டலி சீரியல் கில்லர்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க. சனியம் பிடிச்சவனுங்க. ஷீ assholes. அடே தேடியா முன்ன. ஐயோ எனக்கு ஒழுங்கா கவர் பண்ணு. உட்ற போறானுங்க. ஓகேவா? அதாவது பிகினி ட்ரெஸ் போட்டு பெட்ரூம்ல உட்கார்ந்து பேசுனீங்கல அந்த வீடியோக்கு. பெட்ரூம்ல நான் மட்டும் தானே இருந்தேன். அப்புறம் யார் என்ன பண்ணுவா? கதவுலாம் லாக்ல தான் இருந்தது, ஜன்னல்லாம் மூடி தான் இருந்தது. என்ன ப்ரோ பேசுற? மூட வேண்டியதை மூடலைங்கறான். இது அவன் சொன்ன மாதிரி தெரியல. பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. என் வீட்ல என் ரூம்ல கதவு மூடி என்ன எதுவுமே தாக்குற மாதிரி எந்த விஷயமும் அங்க இல்ல. பிக்கினி எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் தான். ஸோ நான் சேஃபா இருக்கிற இடத்துல போட்டேன். அங்க யாரும் என்ன எதுவுமே பண்ணல, போடலாம் முடியாது. நீ கவலைப்படாத, ரொம்ப வருத்தப்படுறேன்னு நினைக்கிறேன். டோன்ட் ஃபீல், ஐ வில் பி சேஃப். உனக்கு எப்போ எய்ட்ஸ் வரும்? ஏஜா? ஏண்டா நான் என்ன இல்ல எங்க பொறுக்கிட்டா இருக்கேன் ரோட்ல ஒண்ணுன்னா புடிச்சு பண்றதுக்கு. என்ன ஏதுக்கு இதுன்னு பேசிட்டு இருக்கேன்? அந்த மாதிரி வியாதிலாம் இல்லப்பா. நான் ஹெல்த்தியா ஜிம்முக்குலாம் போய் தின்னுக்கிட்டு இருக்கேன். நல்லா வீட்டு சாப்பாடு. எப்ப வரும்னு கேட்க வந்துருச்சான்னு கேட்கல. வரல, வராது. அக்கா வா என் கூட வந்து படுக்கா. அக்கான்னு சொல்லிட்டு படுக்க கூப்பிடுற எச்ச நாயே. அக்கா லவ் கேக்குதாடா உனக்கு? வேணாப்பா, நீ என்ன தொடாத, நான் உன்னை தொடல. உன் வாழ்க்கைய நான் கெடுக்கல. அக்கா நீங்க தயவு செஞ்சு வீடியோ போடாதீங்க, அப்பதான் நாங்க நல்லா இருப்போம். எப்ப நீ செத்துரு. சாவு சாவும்ல. நீ நல்லா இருக்கவே தேவையில்ல. அப்படி நான் நல்லா இருந்துட்டு போறேன், நீ செத்து போ. மேக்ஸிமம் இருக்கிறதுல வஸ்டான பேட் கமெண்ட்ஸை எடுத்து பேசணும். இப்போ இதே தான் ரிப்பீட் மோட்ல என்ன மாதிரி நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரும். இதை நினச்சி ஏன் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா, அவங்க நம்மளுக்கு முக்கியமானவங்க கிடையாது. அப்படியே நம்மளுக்கு முக்கியமானவங்க நம்மக்கிட்ட இப்படி சொன்னால் நம்மளுக்கு அவங்க முக்கியம் கிடையாது. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, ஷில் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீரா டாக்ஸை. அப்புறம் வேற என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.